Hi guys, welcome to the Coalition. Start music. இன்னைக்கு நம்ம விஜய் சேதுபதி நடிச்ச மகாராஜா படத்துடைய டீடைலிங்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வெல்கம் பேக் டு த ஷோ டீடைலிங் டிடெக்டிவ். இந்த படத்தில் நடித்த கேரக்டர் நேம்லேயே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயில்ஸிங் வச்சுருப்பாங்க. அவங்க கேரக்டருக்கு அப்படியே ஆப்போசிட்டாக தான் நேம்ஸ் இருக்கும். உதாரணத்துக்கு விஜேஎஸ் இந்த படத்தில் பார்பரா இருப்பார், ஆனால் அவர் பேர் மகாராஜா. அதே மாதிரி போலீஸ்னு பேர் இருக்கும், பட் அவர் தான் திருடர். செல்வம்னு நேம் இருக்கும், பட் அவன்கிட்ட பணமே இருக்காது. அதே மாதிரி நல்ல சிவனு நேம் இருக்கும், பட் அவன் தான் அதில் ரேபிஸ்ட். இந்த படத்தோட டேரக்டர் நிதினுடைய ப்ரீவியஸ் படமான குரங்கு பொம்மை படத்தோட ரெஃபரன்ஸை இந்த படத்தில் வச்சுருக்காங்க. அந்த படத்தில் எப்படி பாட்டு பாடி ஆரம்பிக்கிற மாதிரி இந்த படத்துலையும் ஒரு பாட்டை வச்சு தான் ஆரம்பிக்கிறாங்க. செவ்வந்தி பூவுக்கும் தென்பாண்டி பாட்டுக்கும் எம் பாட்டுனா. அது மட்டும் இல்லாமல் விஜேஎஸ் அவருடைய ஒய்ஃப் கிட்ட பொம்மைகளை எல்லாம் காட்டும்போது ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரங்கு பொம்மையாக தான் இருக்கும். இந்த படத்தை நான் லீனியர்னு சொல்லி இருப்பாங்க. இந்த படத்துடைய டைம் லைன் ப்ரெசென்ட்ல எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா February 2023 நடக்கிற மாதிரி இருக்கும், அண்ட் பாஸ்ட்ல 2009 நடக்கிற மாதிரி இருக்கும். இந்த டீட்டெயிலிங்கை நம்ம அனுராங் அவரை பற்றி பேப்பரில் வந்திருக்குன்னு தெரிஞ்ச உடனே அவர் நியூஸ் சேனலில் பார்ப்பாரு. அப்போ அங்கே தென்னச்சி சுவாமிநாதன் அவருடைய இறுதி ஊர்வலை பற்றி நியூஸ் சேனலில் போட்டிருப்பாங்க. இதில் இன்னொரு விஷயமும் பண்ணியிருப்பாங்க. அதாவது அவருடைய பொண்ணு ஜோதி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புறது எல்லாம் இவரை பார்க்குற மாதிரியே செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அண்ட் அதில் எஸ்டர்டே டுடேன்னு எதுவுமே இல்லாமல் டேட் போட்டிருக்கும். ஆக்சுவலாக வாட்ஸ்அப்பில் ஒரு 2 நாளுக்கு மேலே போச்சுனாலே டேட் தான் காண்பிக்கிற மாதிரி இந்த மூமெண்ட்டை ரொம்ப டீட்டெயிலிங்காக எடுத்திருப்பாங்க. இந்த படத்தில் விஜய் சேதுபதிக்கு ஒரு குழந்தை இருக்கும். அந்த குழந்தை இறந்துருச்சு அப்படின்னு சொல்ல ஒரு டீட்டெயிலிங் பண்ணியிருப்பாங்க. படம் ஆரம்பிக்கும் போது விஜய் சேதுபதி ஒரு பொம்மையை வாங்குவார். இந்த படத்தில் அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகும்போது குழந்தை பொம்மை கீழே விழுந்து உடையாத மாதிரி முதல்ல காட்டியிருப்பாங்க. தென் கிளைமேக்ஸில் ரிவீல் பண்ணும்போது அந்த குழந்தை பொம்மை உடஞ்சிரும். அந்த ரெஃபரன்ஸ் வச்சே குழந்தையும் இறந்துருச்சு அப்படின்ற ஒரு டீட்டெயிலிங்கை இந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. விஜய் சேதுபதி கிட்ட ஒரு க்ளூ இருக்கும். அதாவது ஒரு முதுகில் ஒரு காது இருக்கிற மாதிரி, அது விஜய் சேதுபதியே கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு டீட்டெயிலிங்ஸை வச்சுருப்பாங்க. உதாரணத்துக்கு ஆரம்பத்தில் அருள்தாசனுடைய முதுகை அவர் சட்டை கிழிச்சி முதுகா பார்ப்பாரு. அதே மாதிரி ஒரு போலீஸ்கார ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு இருக்கும்போது அவர் முதுகில் அந்த மார்க் இருக்கான்றத ரொம்ப டீட்டெயிலிங்காக பார்ப்பாரு. என்ன பொருள் சார்? சிங்கம் புலி கேரக்டரை நல்ல சிவம் பண்ணுற அந்த கேரக்டரை பாம்போட கனெக்ட் பண்ணி இருப்பாங்க. இப்படி விஜய் சேதுபதி வீட்டுக்குள்ளே ஒரு பாம்பு வருமோ அதே மாதிரி அதே பாம்பு ஸ்டேஷனில் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இது மூலியமா சிங்கம் புலி அந்த பாம்போட கனெக்ட் பண்ணி அவர் இந்த வீட்டுக்குள்ளேயும் நுழைந்திருக்காரு, அதே மாதிரி அவரே போலீஸ் ஸ்டேஷனிலும் இருக்காரு அப்படின்ற ஒரு சீக்வன்ஸை ரொம்ப டீட்டெயிலிங்காக காட்டியிருப்பாங்க. நல்ல சிவத்தை விஜய் சேதுபதி பிடிக்க போகிறான்ற டீட்டெயிலிங்கை இந்த பாம்போட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸ்டேஷனில் இருக்கிற பாம்பை விஜய் சேதுபதியே பிடிச்சிட்டு வந்திருப்பார். இந்த ஒரு சீனை விஜய் சேதுபதி நல்ல சிவத்தை பிடிக்க போகிறாருன்ற ஒரு சீனோட டீட்டெயிலிங் பண்ணி வச்சுருப்பாங்க. சிங்கம் புலி தான் இந்த ரேப்பை பண்ணியிருப்பான்ற ஒரு டீட்டெயிலிங்கை ஒரு சீனில் பண்ணியிருப்பாங்க. அவர் அந்த குப்பை தட்டியை உடைத்து பழைய மாதிரி ஆக்குவதுக்கு முன்னாடி வயசு புள்ள கண்ண மாதிரி சும்மா வலுவலுன்னு பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு டைலாக்கையும், அவரே அதை சதைக்கிற மாதிரியான ஒரு சீனையும், அந்த கிரைமை அவர் தான் பண்ணுறாருன்ற ஒரு டீட்டெயிலையுமே இந்த படத்தில் பண்ணியிருப்பாங்க. லாஸ்ட் சீனில் விஜய் சேதுபதியோட டாட்டருடைய ஃபுட் பிரிண்ட் இருக்கும். அப்போ அனுரங் கீழே விழுந்து சாகும்போது அவருடைய பிளட் அந்த ஃபுட் பிரிண்ட்டை கவர் பண்ணும். இது அவரோட பொண்ணுக்கு வாங்கி கொடுத்த 2 foot ரெட் டைமண்ட் செயினை மெட்டாஃபர் பண்ணி இருப்பாங்க. இந்த படத்தில் நாங்கள் நோட் பண்ணி இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டோம். இதை தாண்டி உங்களுக்கு இந்த படத்தில் வேற ஏதாவது டீட்டெயிலிங் தெரிஞ்சால் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.